கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா பிரைஸ் டாப்போட சிட்ரான் திரும்ப அவங்களோட என்ட்ரி லெவல் காரான C3S C3Xன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ C3S இதை வந்து ஒரு மினியார் மைக்ரோ எஸ்யூவி நம்ம சொல்லுவோம். பட் இதோட லென்த் அண்ட் டைமென்ஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு சப்காம்பேக்ட் எஸ்யூவிக்கு ஈக்குவலான ஒரு லெவலில் அது இருக்கும். ஆனால் இது ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டை சேர்ந்த காரு. C3ல பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ் ஃபீல் ஆப்ஷன் அண்ட் சைன் சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வரைக்கும் வேரியன்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த 2025 ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா லைவ் வேரியன்ட் எடுத்துட்டு ஃபீல் 2ABங்கிறதா ஒரு பேஸ் வேரியன்டாவே நமக்கு இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை பத்தி டீடைல்டான ஒரு வாக் ஆன் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். பட் இப்ப பாத்தீங்கன்னா கிட்ட 1 லட்ச ரூபா பிரைஸ் டிராப்போட ஃபீல் வேரியன்ட் திரும்ப இந்த C3X தான் நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பழைய லைவ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 6,25,000 எக்ஸ்ஷோரூம் ரேட்ல இருந்துச்சுங்க. பட் இந்த புது லைவ் வேரியன்ட் 5,25,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்ப GST பிரேக் டவுன்னால இன்னுமே 45,000 பிரைஸ் டிராப் ஆகி 4,80,000 எக்ஸ்ஷோரூம் ரேட்டுக்கு இந்த C3Xோட லைவ் வேரியன்ட் நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ டீடைல்டு ஆன் ரோட் காஸ்ட்டுக்கு தொடர்ந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிட்ரான் காசு வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டெஸ்ட் அண்ட் புக்கிங்ஸ் அண்ட் டீடைல்டு பிரைஸ் டீடைல்ஸ்க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ஜெயராஜ் சிட்ரான் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். வேணுங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பேஸ் வேரியன்டான லைவ் வேரியன்ட்ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிசைனிங் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பழைய மாடலுக்கும் இதுக்கும் அந்த அளவுக்கு எக்ஸ்டர் வைஸ் சேஞ்சஸ்ங்கிறது இல்லைங்க. ஸோ C3ல இருந்து C3Xக்கு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வைஸாக நமக்கு அப்கிரேடுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அது டாப் வேரியன்ட் போகும்போது தான் நம்ம அதை ஃபீல் பண்ண முடியுது. பேஸ் வேரியன்ட்லாம் நமக்கு ரிமைன் சேம் தான். ஸோ இந்த லைவ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் எல்லாமே ஹாலஜன் யூனிட்டாக நம்ம கொண்டு போயிருக்காங்க. அண்ட் DRL அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் வரது இல்லைங்க. இதுக்கு அடுத்த வேரியண்டான ஃபீல் 2ABல இருந்து நமக்கு DRL வந்துருது. பட் இந்த லைவ் வேரியண்ட்ல வரல. ஆனால் இந்த கிரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிரஷ்டு சில்வர் ஃபினிஷ்ல அப்படியே கொண்டு போயிருக்காங்க. அந்த சிட்ரானோட லோகோட அப்படியே மெர்ஜ் ஆகி போற மாதிரி இருக்கு. இந்த இடமும் பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷ் மாதிரியே நமக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த X சிம்பிள் எல்லாமே அந்த குரோம் ஃபினிஷ்லேயே வர மாதிரி கொண்டு போயிருக்காங்க. லுக் வைஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்க வகையில பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு பம்பர் எல்லாமே பிளாக் கலர்ல கொண்டு போயிருக்காங்க. ஸோ பேஸ் வேரியன்ட்டுக்கும் பிளாக் கலர்ல கொண்டு போயிருந்தாலும் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரக்குடா நல்லாவே இருக்கு. ஃபாக் லாம்ப்க்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, வேணும்னா நம்ம ஆக்சசரிஸா ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ சைடு லுக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் வைஸ் 2580 mm வீல் பேஸ், 3981 mm லென்த் இருக்க வகையில கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார் இருக்கக்கூடிய செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் கிராஸ் ஓவர் ஹேட்ச்பேக் தான். இதை வந்து நம்ம மைக்ரோ ஆர் மினி எஸ்யூவின்னு சொல்லுவோம். பட் இதோட டைமென்ஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி, சப் காம்பாக்ட் எஸ்யூவி மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு கிராஸ் ஓவர் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டை சேர்ந்தது தான். கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்க வகையில கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸ் வேரியன்ட்ல இருந்தே நமக்கு இங்கெல்லாம் பார்க்கலாம் பிளாக் கலர் கிளேடிங் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இது லுக் வைஸ் நமக்கு அப்பியரன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்க மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீல்ஸும் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட்ல இருந்தே 15 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 195/65 ப்ரொஃபைல்ல இருக்கு. ஸோ வீல் கவர்ஸ் அந்த மாதிரி எதுவும் இந்த பேஸ் வேரியன்ட்டுக்கு வரல. சென்டர் வீல் கேப் மட்டும் கொடுத்துருக்காங்க. வேணா நம்ம ஆக்சரிஸா ஃபுல் வீல் கவர் போட்டுக்கலாம். மற்றபடி டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே நமக்கு பிளாக் கலர்லேயே தான் கொண்டு போயிருக்காங்க. அண்ட் பிபிலரும் பார்த்தீங்கன்னா பாடி கலர்லேயே தான் இருக்கு. பிளாக் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அண்ட் இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா சைட் ஃபெண்டர்ஸ்ல கொண்டு போயிருக்காங்க. ORMs எல்லாமே கம்ப்ளீட்டா பிளாக் கலர்ல தான் வந்திருக்கு. இது மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான். ஸோ அந்த பேஸ் வேரியன்ட்டுக்கு உண்டான காஸ்ட் கட்டிங் எதெல்லாம் பண்ணுமோ அதெல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் லுக் வைஸ் நல்லா இருக்க வகையில ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. நமக்கு டெயில் போர்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஞ்சஸ்லாம் எதுவுமே இல்லைங்க. ஆப்வியஸ்லி டிஃபாகர் வைப் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. ஹாலஜன் யூனிட்ல வரக்கூடிய டெயில் லேம்ப்ஸ் தான். பட் இந்த டிசைனிங் வைஸ் நல்லாவே இருக்கு. அண்ட் பார்க்கிங் சென்சார்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரோட பம்பர் ஸ்கிட் பிளேட்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா பிளாக் கலர்ல தான் கொண்டு போயிருக்காங்க. சிட்ரானோட பேஜிங் வந்துருது. அப்படி பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓப்பனிங் வந்து எலக்ட்ரிக் டெயில் கேட் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு 5 லட்ச ரூபா பட்ஜெட்லேயே நமக்கு எலக்ட்ரிக் டெயில் கேட் ரிலீஸோட வருதுங்க. இப்போ அது மட்டும் இல்லாம பூட் ஸ்பேஸும் நல்லா என்எம்எஸ்ஸா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 315 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரே வரல, பேஸ் வேரியன்ட்ல அதை எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி சைடு எல்லாமே பேடிங்ஸ் நீட்டா கவர் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே பேனல் வந்து விசிபிளா இல்ல, கம்ப்ளீட்டா கவர் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்னியும் பாத்தீங்கன்னா அதுக்கு அடியிலேயே இருக்கு. அதோட சைஸ் பாத்தீங்கன்னா 14 inch வீல்ஸா கொடுத்துருக்காங்க. 195/80 ப்ரொஃபைல்ல 14 inch வீல்ஸா வந்திருக்கு. ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 45 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த 2025 அப்டேட்ல இருந்து 45 லிட்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா முன்னாலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாக இருக்கும், இப்போ நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது செகண்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டோர் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு போதுமான லெவலில் இருக்குங்க. பேடிங்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் கலரில் தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாட்டில் ஹோல்டரில் மட்டும் நமக்கு ஒரு ஒயிட் கலர் பேடிங்கோட வருது நமக்கு. ஆனால் இந்த பேஸ் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் விண்டோஸ் ஃப்ரண்ட்ல மட்டும் தான் வரும். ரியரில் பவர் விண்டோஸ் கிடையாது. மேனுவலி அட்ஜஸ்டபிள் லிவர் தான். பட் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப ஹார்டாலாம் இல்லை நமக்கு. அண்ட் பிளாக் கலரே வரக்கூடிய டோர் ஓப்பனர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கிரஸ் பார்க்கலாம்.
ஸோ இன்க்ரெஸ் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஏறி உட்கார முடியுதுங்க. அந்த ஒரு எஸ்யூவியில் உட்காரக்கூடிய ஒரு ஃபீல் வந்து நமக்கு இந்த என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்லேயே நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே ஈஸியாக உட்காந்து எந்திரிக்க முடியும். நீ ரூமும் நல்லாவே என்எம்எஸ்ஸான ஒரு நீ ரூம் இருக்குங்க. ஸோ நீ ரூம் நல்லா இருக்கு, லெக் ரூம் நல்லா இருக்கு, அண்டர் டை சப்போர்ட்டும் நமக்கு போதுமான லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். சென்டருக்கு வந்து கொஞ்சம் பின்னாடி போன மாதிரி ஒரு சீட்டிங் போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. மற்ற கார்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். பட் இதில் வந்து கம்ஃபர்ட் ஓரியன்டாக இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. அதனால் அண்டர் டை சப்போர்ட் நமக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஹெட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸர் தான். C3Xல டாப் வேரியண்ட்லேயுமே நமக்கு வந்து ஃபிக்ஸட் ஹெட்ரஸ் தான் கொடுக்குறாங்க. பட் இதுவே வந்து நமக்கு ஒரு கரெக்டான லெவலில் இருக்குன்னு சொல்லுவாங்க. மற்ற கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சும்மா ஒரு எலிவேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து நெக் சப்போர்ட் இருக்க மாதிரியான ஒரு செட்டப்ல நம்ம கொடுக்குது. நீங்கள் பார்க்கலாம், நல்லாவே இருக்குது. ஹெட்ரூமும் ஓகே. நமக்கு ஓவராலாக கம்ஃபர்ட் வைஸ் இந்த வெஹிக்கிள் நல்லாவே இருக்குங்க. ஃபீச்சர்ஸ் வைஸ் தான் நமக்கு பவர் விண்டோஸ்லாம் இல்லாத ஒரு குறையாக இருக்கும். அண்ட் இந்த தடவையுமே ஸோ C3லேருந்து C3Xக்கு ஆனும் போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக மக்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஹேண்டில்ஸு. ஸோ அதை இந்த தடவையுமே சிட்ரான் வந்து அட்ரஸ் பண்ணலன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4,80,000 ப்ரைஸ் இருக்குது. இது ஒரு 5,000 கூட ஏற்றிக்கங்க, 4,80,000 கூட வச்சுக்கோங்க. பட் இந்த ஹேண்டில்ஸ் 5,000 பார்த்தீங்கன்னா டே நைட் 5,000 இந்த பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கன்வீனியன்ஸ் வைஸ் இன்னுமே நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்லையும் ஃபிக்ஸட் அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது இந்த சென்ட்ரல் கன்சோல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாட்டில் ஹோல்டர் வைக்கிற மாதிரியான பொசிஷன்ஸ் மட்டும் இருக்குது. இங்கே ஹம்ப் நல்ல ஒரு பெரிய ஹம்பாக இருக்குங்க. ஸோ அதனால சீட்டிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் 2 பேர் ரியர்லாங்கிறது கம்ஃபர்டபுளாக போகலாம். நடுவில் வந்து ஒரு குழந்தைங்க உட்காந்தாங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. 3 பெரியவங்க அப்படிங்கும் போதெல்லாமே ரொம்பவே கன்ஸ்டன்ட்டாக தாங்க இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து 4 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக போகலாம். அதுக்கேற்ற மாதிரி சஸ்பென்ஷன் செட்டப், ஸ்பேஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ டோரும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஒரு டோராக இருக்குங்க. ஒய்டான ஓப்பனிங்காக தான் இருக்குது. டோர் பேடிங்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி பிளாக்காக தான் போயிருக்கு. இந்த இடம் மட்டும் அந்த ஒயிட் கலர் போகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. 2 பவர் விண்டோஸ்க்கான சுவிச்சஸ் வந்தது. 2மே 1 டச் டவுனும் போதுங்க. ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே நமக்கு பிளாக் கலரில் தான் போயிருக்கு. அண்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஸோ இது வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் வாரியம். அதுக்கான நாப் வந்து இதிலே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரெஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தாங்க இருக்குது. ஸோ நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ சீட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெக்ளைனிங் சப்போர்ட்டோட இருக்குது. அட்ஜஸ்டபிள் இல்லை, ரெக்ளைனிங் சப்போர்ட்டோட இருக்குது. ஸ்டேரிங்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிக்ஸட் ஸ்டேரிங் தான். அண்ட் கீயை பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ் வேரியண்ட்லேருந்து நமக்கு ரிமோட் கண்ட்ரோல் சென்ட்ரலாக கூட வருது. ஸோ 2 கீழே ஒன்று வந்து ரிமோட்டாக வருது, ஒன்று வந்து நார்மலாக இருக்குது. ஸோ நம்ம எல்லா பிராண்ட்ஸ்லையுமே இப்போ பார்க்குறது. ஸோ இது அவங்க 2மே ரிமோட் கண்ட்ரோலாக கொடுக்கணும். காஸ்ட் கட்டிங்காக இந்த மாதிரி கொடுக்குறாங்க. மாற்றிக்கணும் இது எல்லா பிராண்ட்ஸுமே கூடிய விரைவில். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்லைட்கான லெவல் அட்ஜஸ்டர் நாப் டைப்பில் கொடுத்துருக்காங்க. போனட் ஓப்பனிங், இங்கே ஃபியூல் ஓப்பனிங் இதெல்லாமே நமக்கு வந்துருது. டேஷ்போர்ட் லுக்கில் நமக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லைங்க. 2024 பேஸ் வேரியண்ட்டில் இருந்த மாதிரியே தான் நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபியூல் 2AB பார்த்துருந்தோம், நியூவாக லான்ச் பண்ண வேரியண்ட்டு. அதில் இருந்த மாதிரியே தான் அப்படியே நமக்கு இருக்குது. ஸ்டேரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் பிளாக் கலரில் கொண்டு போயிருக்காங்க. சிட்ரானோட பேஜிங் மட்டும் குரோம் கலரில் இருக்குது. அட்ஜஸ்டபிளாக எதுவும் கிடையாது. மற்றபடி வேறு எதுவும் மவுண்டட் கண்ட்ரோல்ஸும் எதுவும் கிடையாது. டேஷ்போர்ட் லுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரே கலரில் ஒரு ரக்குடான லுக் கொடுக்கறதுக்கு ஒரு பேடிங் மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே இந்த சைடு ட்ராவல் ஆகிருக்கு. அண்ட் ஏசி வென்ஸ்லையும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பசால்ட்டோட லான்ச் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம்னா அதோட டேஷ்போர்ட் லுக் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பழசுங்க போசுங்க. பட் இந்த C3Xல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாற்றங்கள்ங்கிறது இல்லை, சேமாக அப்படியே தான் போயிருக்கு. சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் மட்டும் டாப் வேரியண்ட்ல நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம அடுத்து ஒரு டீடைல் டிரைவ் ரிவ்யூவாக நம்ம பார்க்கலாம். அண்ட் சென்ட்ரல் கன்சோலை பொறுத்த வரைக்கும் ஏசிஸ் எல்லாமே மேனுவல் ஏசிஸ் தான். இந்த இடத்துல ஹசார்ட் வந்துருது. இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே மொபைல் வச்சுக்கிற மாதிரியான ஹோல்டர், காயின் ஹோல்டர், கப் ஹோல்டர் இதெல்லாமே இங்கே வந்துருதுங்க. சீட்டு நல்லா சாஃப்டான ஒரு சீட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டிச்சிங்குமே நல்லா ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ டோரை தொடர்ந்தோட நீங்கள் பார்க்கலாம். மற்ற பேஸ் வேரியண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட பிளாக் கலர்லேயே இருக்கும். பட் இதை பொறுத்த வரைக்கும் குரோம் லைன் இங்கெல்லாம் கொடுத்துருக்காது. ப்ளஸ் இந்த இடத்துல வந்து இந்த கிரே கலரில் பேடிங்ஸ்லாம் கொடுத்துருக்காது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டிச்சிங்கு, சீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிச்சிங் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் வைப் கிடைக்கும்னு சொல்லுவேன். ரொம்ப பேஸ் வேரியண்ட்டுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கல. அண்ட் லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கேபின்லாம் ஃப்ரண்ட்ல மட்டும் வருது, ஹாலஜன் டைப்ல தான் கொடுத்துருக்காங்க. IRVM ஸ்டாண்டர்ட் IRVM தான், டே நைட்டாக இல்லை. அண்ட் சன்வைசஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக தாங்க இருக்குது. டிக்கெட் ஹோல்டர், மிரர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உள்ள வரைக்கும் போதுங்க, கொஞ்சம் டீப் ஸ்டோரேஜாக இருக்குது. ஓகே. அண்ட் இந்த இடமும் பார்க்கலாம், நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிஜிட்டல், கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் தான்.
ஸ்பீடோமீட்டர் மட்டும் வரும், டாக்கோமீட்டர் ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. எம்ஐடி டிஸ்பிளே மாதிரி தாங்க இருக்குது, ஒரு மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேவா இதுலேயே நமக்கு எல்லாமே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடில் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ் காமிக்குது. ஸோ இதான் இதில் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸோட ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஏர் பேக் தாங்க. ஸோ லைவ் அண்ட் ஃபீல் 2AB இது ரெண்டுலையுமே வந்து நமக்கு 2 ஏர் பேக் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபீல்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ஏர் பேக்குங்கிறது வருது. ஸோ டூயல் ஏர் பேக் வந்துருது. அது மட்டும் இல்லாமல் ABS, EBD இந்த மாதிரியான பேசிக்ஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாப் வேரியன்ட்லாம் போறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அடிஷனலாக போயிட்டே இருக்கும். இன்னும் எனக்கு பிடிச்ச விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்விட்டருக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதுலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்ஃபோடைன்மெண்ட் வந்து நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணாலும் ஆண்ட்னால இந்த பேஸ் வேரியன்ட்லேயே வந்தது. ஸோ அதனால நீங்கள் பிளக் அண்ட் பிளே டைப்பில் டேரெக்டாகவே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏசியும் பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங் இருக்குங்க. ஸோ இப்போ ஏசி வந்து ஆனில் தான் இருக்கு, கூலிங் நல்லாவே இருக்கு எனக்கு. ஸோ ஓவராலாக இந்த பட்ஜெட் ஒரு 6 லட்ச ரூபாக்குள்ள இதோட எக்ஸ்ஷோரூம் ரேட் பார்த்தீங்கன்னா 4,80,000 சொல்லியிருந்தேன். ஆன் ரோட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 580 அதுக்குள்ளதான் வருது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே ஒரு வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜ் காருன்னு சொல்லலாங்க இந்த காரை. இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் C3Xங்கிறது பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் தாங்க வருது. ஸோ 3 வேரியன்ட் அது எல்லாத்துலயுமே நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் தான். டாப் வேரியன்ட்ல மட்டும் ஷைன் வேரியன்ட் டாப்ல மட்டும் நமக்கு டர்போ ஆப்ஷனோட வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்கும் பார்த்தீங்கன்னா டர்போல மட்டும் தான் நமக்கு கொடுக்குறாங்க. நேச்சுரல் ஆஸ்பிரேட்டரோட பவரை பொறுத்த வரைக்கும் 82 ஹார்ஸ் பவரும் 115 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற வகையில இருக்குங்க. ஸோ இந்த இன்ஜின் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஆல்ரெடி இந்த வெஹிக்கிளோட டீடைல்டு டிரைவ் ரிவ்யூ, ஸோ இந்த 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் இன்ஜின் ஓட்டுறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல் ரிவ்யூ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பிங்க் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டர்போவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 110 ஹார்ஸ் பவரும் 205 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற வகையில வருது. அண்ட் கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மோனோடோன் 2 டூயல் டோன்ட்டு 7 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த வெஹிக்கிள் நமக்கு அவைலபிளா இருக்கு. ஓவரால் ஃபைனல் வச்சு பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கரண்டா இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்ஷோரூம் ரேட் 4,80,000 ரூபாங்க. ஆன் ரோட் காஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,82,000 அந்த ரேஞ்ச் தான் வருது. கொஞ்சம் ஆஃபர்ஸும் கொடுக்கலாம். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 5,70, 5,45 ரூபா அந்த ரேஞ்சிலேயே இந்த வெஹிக்கிளை உங்களால ஓன் பண்ண முடியும். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வெஹிக்கிள் ரியலி ஒர்த்துங்க, வேல்யூ ஃபார் மணி தான் நான் சொல்லுவேன். ஃபீச்சர்ஸ் வைஸ் நம்ம கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORM, ரியருக்கு விண்டோஸ்க்கு பவர் விண்டோஸ்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் கம்ஃபர்ட் ஓரியன்டர் வைஸ் நல்லாவே இருக்குங்க. இதுக்கு அடுத்த வேரியன்டான ஃபீல் 2AB நீங்க போறீங்க அப்படிங்கும்போது எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORM வரும், 4 பவர் விண்டோஸ் வரும், அவ்வளவுதான். மற்றபடி இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுல இருக்க மாதிரியே தான் அதுல இருக்கும். அதோட காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுல இருந்து ஒரு 90,000 ரூபாய் வரைக்கும் கூட போகுதுங்க. இது 480னா அது 570 அந்த ரேஞ்ச் வருது. ஸோ எக்ஸ்ஷோரூம் ரேட் வைஸ் ஒரு 90,000 ரூபாய், ஆன் ரோட் காஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சத்துல இருந்து 1,05,000 ரூபாய் வரைக்கும் கூட வரும். அந்த ரேஞ்ச் கொடுத்து நம்ம ரியர் பவர் விண்டோஸ் அண்ட் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORM இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்க்காக மட்டும் அது போறதுக்கு பதிலாக இந்த பேஸ் வேரியன்ட் எடுத்து நீங்க ஆஃப்டர் மார்க்கெட்ல எதுவும் நீங்க மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கூட நல்லாவே ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இதை இல்ல அப்படின்னா டாப் வேரியன்ட் ஷைன் வேரியன்ட் ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட்டுங்க. ஸோ அதோட வீடியோ நீங்க அடுத்து பாப்பீங்க. ஸோ டீடைல் டிரைவ் ரிவ்யூவா நான் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லைவ் வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கா வேல்யூ ஃபார் மணி வெஹிக்கிள் தான். ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.